2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுக்கு எதிரானவர்கள் கூட நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் தனித்து 100 தொகுதிகளிலும் அதிமுகவுடன் போட்டியிட்டு கூட்டணி வைத்தால் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக 160 தொகுதிகளுக்கு மிகாமலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திமுக இதனால்தான் விஜய் அவர்களை டார்கெட் செய்து கரூர் பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை விஜய் அவர்கள் அழைத்து தனித்தனியாக அவர்களது காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுள்ளார். குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்றும் நிச்சயமாக இந்த இழப்பிற்கு முழுமையான காரணம் நான் மட்டும்தான், யாரையும் குறை கூறவில்லை, யாருக்காகவும் நான் இதை பேசவில்லை, முழுக்க என் மீதுதான் தவறு இருக்கிறது என்பதையும் நேரடியாக கூறியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது விஜய் அவர்களது உண்மையான குணத்தை பற்றியும் அன்பானவர் என்பது பற்றியும் தமிழக அரசுதான் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை திட்டமிட்டு அவரை பாதுகாப்பு வழங்காமல் நேரடியாக எங்களது பகுதிக்கே வரவிடாமல் செய்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை உண்மைகளை தெரிவித்துவிட்டனர். நாட்கள் செல்ல செல்ல நிச்சயம் திமுகவிற்கு பாதகமாகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார், அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தையும் கொடுப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அமையும். ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே அரசியல் செய்தாலும் நிச்சயம் அவர்தான் வெற்றியடைவார் என்ற தகவலும் கருத்து கணிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் நடக்கப் போவது உறுதிதான் என்றும் அதை நிச்சயமாக தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். குறிப்பாக திமுக தோல்வியடையும் பட்சத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். அப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிட்டால் ஊழல் செய்த அரசியல்வாதிகள் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள். திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் தனித்தோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதற்கு உடன்படிக்கை எடப்பாடி செய்துவிட்டால் நிச்சயம் கூட்டணி வைத்துக் கொண்டால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் ராஜினாமா செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.